வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு டெம்பிள். நான் உங்கள் மௌலிஷ். டைம் டு டெம்பிள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சேலம்ல இருந்து சென்னை போகிற பைபாஸில் ஜருகுமலை அடிவாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம அந்த கோயிலை பற்றியும் இங்கே அமைக்கப்பட்டுள்ள ராமானுஜரை பற்றியும் இதோட சிறப்புகள் என்னன்னு கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகில் ஏழ்பாரும் உய்ய எதிராசர் உதைத்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை நாள் யோனித்யமச்சுத பதாம்புஜ வியாமோகத சதிதரானி திருநாயமேனி அஸ்மத்குரூர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ பகவத் ராமானுஜ ஆச்சாரிய சுவாமிய சன்னதியானது நம் சேலம் மாநகரிலே எருமாபாளையம் கிராமத்திலே ஜருகுமலை மலை அடிவாரத்திலே ராமானுஜருடைய 1000வது ஆண்டுக்காக இங்கே மணிமண்டபமாக அமையப்பெற்று சுவாமி ராமானுஜர் இங்கே எழுந்தருளியிருக்கிறார். சுவாமி ராமானுஜருடைய அவதார நோக்கம், அவதாருடைய ரகசியம், எதற்காக அவதாரம் செய்தார், அவரை சேவித்தால் என்ன பலன், அவரை நம்ம சேவிக்கிறதுனால நம்ம என்ன அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும், அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாக அடியேன் கூறுகிறேன். எல்லாரும் ஸ்ரீரங்கம் போயிருப்பேன். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத சுவாமி பள்ளி கொண்டிருக்கார். ரங்கநாத சுவாமி பள்ளி கொண்டிருக்கக்கூடிய 5 தலை நாகத்தின் பெயர் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுடைய மறு அவதாரம் திரேதாயுகத்தில் ராமாவதாரத்தில் லக்ஷ்மணாக அவதாரம் பண்ணார். துவாபரயுகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனாக அவதாரம் பண்ணார். இந்த கலியுகத்தில் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூரில் ஆதிசேஷனுடைய மறு அவதாரமாக 1017வது வருஷம் பிங்கள வருடம் சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூரில் 1017 அவதரிச்சிருக்கார். 2017 இவருடைய 1000வது ஆண்டுக்காக உலகத்திலேயே ராமானுஜருக்குன்னு இவ்வளோ பெரிய மணிமண்டபம், மங்கள விமானம், இவ்வளோ பெரிய சிலாமூர்த்தியோடு எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒரே சன்னதி இது மட்டும்தான். அவர் 1017 ஸ்ரீபெரும்புதூரில் ஆதிசேஷனுடைய புனரவதாரமாக அவதரிச்சிருக்கார். 1137 ஆண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்கார். ஒரு மனிதனுடைய முழு ஆயுள் 120 வருஷம். அந்த 120 வருஷம் பூர்ணமாக வாழ்ந்திருக்கார். தான் வாழ்ந்த அந்த 120 வருஷம் காலத்தில் ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருப்பதி, மேல்கோட்டை இவர் வாழ்ந்த காலத்தில் 4 திவ்யதேசம் கோயில்களுக்கும் சென்று 4 திவ்யதேசம் பெருமாள்களுக்கும் தன் கையினாலே நிறைய கைங்கரியம் தொண்டுகள்லாம் புரிஞ்சு பெருமாள்கிட்ட 4 விதமான சம்பந்தத்தோடு எழுந்துள்ளிருக்கார் ராமானுஜர். இவர் ஆதிசேஷன் பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கும் பொழுது ஆதிசேஷனை பார்த்து, நீ பூலோகத்தில் சென்று நீ மனிதனாக பிறப்பாய், மனிதனாக பிறந்து பூலோகத்தில் உள்ள மக்களை அனைவரும் உஜ்ஜிக்கும் பொருட்டு வைகுண்டம் செல்வதற்கு நீ வழிவகுப்பாய், அப்படியாக நான் உன்னை ஆச்சாரியனாக அவனை அவதரிக்க வைக்கிறேன்னு சொல்லி பெருமாளே இவர் ஆதிசேஷனை மனிதனாக பிறக்க வைத்து அவரை ஆச்சாரியனாக பெருமாளே இங்கே ஏற்றுக்கொண்டிருக்கார். திருவேங்கடமுடியான் பெருமாள் சன்னதியில் பெருமாளுக்கே ராமானுஜர் திருவேங்கடமுடியான் பெருமாளுக்கே இவர் தான் சங்கு சக்கரம் பெருமாளுக்கே ஆச்சாரியன் கொடுத்ததுனால, ராமானுஜர் கொடுத்ததுனால எல்லா சன்னதிலையும் அஞ்சலி ஹஸ்தத்தோடு ராமானுஜர் எழுந்தொள்ளியிருப்பார். ஆனால் திருவேங்கடமுடியான் திருப்பதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய ஸ்வரூபத்தோடு எழுந்தொள்ளியிருப்பார். இதுக்காகனா பெருமாளுக்கே சங்கு சக்கரம் கொடுத்ததுனால பெருமாளுக்கே ஒரு ஆச்சாரியனாக எழுந்தொள்ளியிருக்கார். அடுத்து திருக்குறுங்குடி அப்படிங்கிறது திருநெல்வேலி பக்கத்தில் திவ்யதேசம் இருக்குது. அந்த திவ்யதேசம் பெருமாள் சந்தையில் பெருமாள் ராமானுஜர் இங்கேருந்து திருவனந்தபுரம் சென்றிருக்கார். ராமானுஜரும் அவருடைய சிஷ்யர் வடுக நம்பியும் அங்கே போய் வைஷ்ணவத்தை பரப்பணும்னு சொல்லி திருவனந்தபுரத்தில் போய் பிறப்புறார். அங்கே இருக்கக்கூடிய நம்பூதிரிகர் கோவில் அர்ச்சகர் எல்லாருமே சேர்ந்து இவரை இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டாக கருடாழ்வார்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கருட மந்திரத்தை உச்சாரணம் செய்து கருடாழ்வார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். கருடாழ்வார் நைட்டோட நைட்டாக ராமானுஜர் தூங்கி இருக்கக்கூடிய அந்த கட்டிலோட தூக்கி மகேந்திரகிரி பர்வதம்னு பேர், அந்த திருக்குறுங்குடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலைக்கு மகேந்திரகிரி பர்வதம்னு பேர். அந்த மலைக்கு அண்ணாந்த கேரளா, திருவனந்தபுரம் இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த திருக்குறுங்குடி. அதனால் நைட்டோட நைட்டாக என்ன பண்ணார் அப்படின்னா, கருடாழ்வார் அந்த நைட்டோட நைட்டாக மலையை தாண்டி இந்த பக்கம் திருக்குறுங்குடி இருக்கக்கூடிய ஒரு சிறு பாறை மேலே நம்பி ஆறு ஓடுறது, நம்பி ஆறு ஓடுற நதிக்கரையில் ஒரு பாறை மேலே ராமானுஜரை கொண்டு வந்து எழுந்தருளை செய்து கருடாழ்வார் போயிட்டார். காலையில் எழுந்த உடனே பார்க்குறார், நாம் எங்கே வந்திருக்கோம் தெரியலையே, போய் ஸ்நானம் பண்ணலான்னு சொல்லி ஸ்நானம் பண்ணிவிட்டு, என்றைக்குமே ராமானுஜர் ஆச்சாரியன் நாமக்கட்டிய கையில் குலைச்சிட்டு திருமண் சாத்திக்குவார். அந்த திருமண சாத்தியம் முடிஞ்ச உடனே
அந்த திருமண் சாத்தி முடிஞ்ச உடனே மீதி இருக்கக்கூடிய திருமண்ணை சிஷ்யருக்கு இடுவார். வடுகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். வடுகான்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அந்த வடுகா வந்து அந்த திருமண் நாமத்தை எட்டுக்குவார். அன்னைக்கு அவர் இல்லை, அவர் தான் திருவனந்தபுரத்துலேருந்து இங்கே எழுந்தருளை செய்தார் கருடாழ்வார். அதனால் வடுகான்னு சொல்லி கூப்பிட்ட உடனே திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடிய அழகிய வடிவழகிய நம்பின்னு சொல்லி மூலவர் திருநாமம், அந்த பெருமாளே வடுகன் வேஷத்தில் எழுந்தருளி அரியேன் தாசன்னு சொல்லி பெருமாள் ராமானுஜர் ஆச்சாரிட்ட வந்து திருமண் சாத்திக்கிட்டார். திருமண் சாத்தி முடிஞ்ச உடனே எங்கே இருக்கோம், நம்ம திருவனந்தபுரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ராமானுஜருக்கு மனசில் சந்தேகம் இல்லை. அங்கேருந்து பார்த்தோன்னா மூல தூரத்தில் திருக்குறுங்குடி நம்பியுடைய சந்நிதி கோபுரம் தெரிய இது வந்து வராக க்ஷேத்திரம் ஆச்சேன்னு சொல்லி பெருமாளை போய் சேவிக்க போகிறார். அப்போ போய் பெருமாளை சேவிக்க போனால் ராமானுஜருடைய சிஷ்யர் திருமண் காப்பு சாத்தினார் இல்லையா அந்த வடுகருக்கு, அது எப்படி சாத்தினாரோ அதையே அப்படியே அந்த அச்சு பிச்சு பிசுறாமல் அப்படியே அந்த திருமண் காப்பு அந்த மூலவ திருமணில் இருந்தது. அடியன் சுவாமி வந்து இப்படி அடியன்கிட்ட வந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி ராமானுஜர் கேட்க, நான் தான் அடியன் தான் வந்திருக்கேனே சுவாமி, நீங்களே இந்த ஏழு மூவேலி எல்லா லோகத்துக்கும் அதிபதி தேவரி போய் அடியன்கிட்ட வந்து இப்படி திருமண் சாத்திருக்கையிலே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் மச்சம் கூர்மம் வராகம் நாரசிம்மன் பலராமன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி 10 அவதாரங்கள் எடுத்து பூமியில் சென்று மக்களை ரட்சிக்கலான்னு சொல்லி பார்த்தேன். யாரும் ஸ்ரீமன் நாராயணன் நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத ஸ்ரீமன் நாராயண சரணம் சொல்லி ஒருத்தர் கூட முக்திக்கு போகிற மாதிரி தெரியல, அவனால் திருத்த முடியல. அதனால் நீ என்ன மாயம் செய்தான்னு தெரியல, ஸ்ரீமதே ராமானுஜான்னு சொல்லி எல்லாம் திருவிழில் வந்து சொல்லலாம். அதுக்காக நான் அந்த மாயத்தை தெரிஞ்சுக்கலாம் தான் அவங்ககிட்ட நான் சிஷ்யனாக இருக்கேன், அதுக்கு தான் வந்தேங்கிற. அப்போ நீ சிஷ்ய பாவத்தில் நீ என்னை வந்து கேட்கணும், நான் வந்து குரு ஆச்சாரிய நான் குரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் வந்து சொல்லுவேன். என்ன செய்யணும்னு கேட்டேன், எனக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தை கொடு, நீ சிஷ்யனாக அப்படின்னா. எப்போவுமே கற்றுக் கொடுக்குற டீச்சர் வந்து மேலே இருப்பார், கற்றுக்கிற ஸ்டூடெண்ட் கீழே இருப்பார். கீழே இருந்து அவர் வந்து சொல்லுங்க ஆச்சாரிய சுவாமின்னு சொல்லி கேட்கணும். அதனால் இன்னைக்கு கூட திருக்குறங்குடி நம்பி சன்னதியில் அர்த்த மண்டபத்தில் ராமானுஜருக்குன்னு ஒரு சிம்மாசனம் அந்த திருக்குறள் அழகிய வடிவழகை நம்பியே கொடுத்துருக்கார். அந்த சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்து நமோ நாராயண மந்திரத்தை பெருமாளுடைய மந்திரத்தை பெருமாளுக்கு ஆச்சாரியனாக இருந்து ராமானுஜர் உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால பெருமாள் வந்து கேட்கிறார். ஆமாம், அடியன் தாசன்னு சொல்லி பெருமாளை வந்து ராமானுஜர்கிட்ட வந்து சிஷ்யனாக இருந்து கேட்கிறார். இப்படி ஒரு சில சன்னதியில் 108 திவ்ய தேசங்களில் ஒரு சில சன்னதியில் பெருமாளுக்கே ஒரு ஆச்சாரியனாக இருக்கார். இவர் வந்து பெருமாளுக்கே ஒரு சிஷியனாக ஒரு சில சன்னதியில் இருக்கார். அதனால வைஷ்ணவத்திற்கே ஒரு சிம்மமாக விளங்கியவர் ஆச்சாரியர். வைஷ்ணவ ஆச்சாரியன்னு சொல்லலாம், இவர் ஜெகதாச்சாரியர்னே சொல்லலாம். இவருடைய அப்பா அம்மா பெயர் வந்து காந்திமதி சோமயாஜலு, ஸ்ரீபெரும்புதூரில் இவர் அவதாரிச்சிருக்கார். இவருடைய அப்பா அம்மா இவருக்கு வைத்த பேர் இளையாழ்வார்னு பேர். திருவேங்கடமுடியான் இவருக்கு 10 திருநாமங்கள் இருக்கிறன்னா ஜெகதாச்சாரியர், பாஷ்யகாரர், எதிராஜர், சம்பத்குமார, திருப்பாவைஜியர், கோவில் அண்ணன், தேசிகன்னு சொல்லி இப்படி 8 திருநாமங்கள் இருந்து 10 திருநாமங்கள். ஒவ்வொரு சமய சந்தர்ப்பத்திலையும் பெருமாள் இவருக்கு ஒவ்வொரு திருநாமத்தை ஈட்டிருக்கார். இவர் வந்து 120 வருஷம் பூமியில் வாழ்ந்து நிறைய பெருமாள் சன்னதியில் கைங்கரியம் செஞ்சுருக்கார். இவர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நாம் இந்த பூலோகத்தில் அவதரிச்சிருக்கோம். பூர்வ ஜென்மத்தினுடைய பலனாக நம்ம பாவ புண்ணியங்கள் செய்த ஜென்மாவில் நம்ம அந்த கர்மாவை அனுபவிக்கிறோம். புண்ணியம் பண்ணியிருந்தால் சுகத்தை அனுபவிக்கிறோம், கஷ்டம் பாவத்தை பண்ணியிருந்தால் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இப்படியே பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மாவில் பாவம் புண்ணியம்னா அடுத்த ஜென்மாவில் கஷ்டம், அடுத்த ஜென்மாவில் புண்ணியம் பண்ணால் அதுக்கு அடுத்த ஜென்மாவில் சுகம். அதுக்கு அப்படியே இந்த சங்கிலி மாதிரி தொடர்ந்துகிட்டே இருந்தால் இந்த ஜென்மாவில் வந்து நாம் என்றைக்கே முக்தி பெறது அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பாஷ்யகாரர் ஆச்சாரியனாக சொல்ல வந்திருக்கார். இவருடைய அவதார நோக்கமே ஸ்ரீமன் நாராயணன் முழுமுதற் கடவுள், ஆச்சாரியனுடைய ஒரு சம்பந்தம் இல்லாமல் பெருமாளை அண்ட முடியாது அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கார் பகவத் ராமானுஜன். பெருமாளே இவர்கிட்ட சிஷ்யனாக இருந்து இவரும் பெருமாள்கிட்ட சிஷ்யனாக இருந்து தானே நடந்து தானே பகவானே இவரை அவதரிக்க வச்சு ஆச்சாரியனாக்கி அந்த ஆச்சாரிய சம்பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களை ஒரு சமயத்தில் ராமானுஜரே ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தா நான் வைகுண்டத்தில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லி திருவேங்கடமுடியான் பெருமாளை தும்பையூர் தொண்டி அப்படிங்கிற ஒரு வயதான மூதாட்டி அம்மாவை ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வந்தவொடனே கண்ணை மெசிச்சு கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அந்த தும்பையூர் தொண்டி அப்படிங்கிற அம்மாவை வைகுண்டத்தில் சேர்த்திருக்கார். இப்படியாக இவருடைய 1000வது ஆண்டுக்காக உலகத்திலே இவருக்குன்னு இவ்வளோ பெரிய மணிமண்டபம் இங்கே சேலத்தில் அமையப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய 1000வது ஆண்டுக்காக இங்கே இருக்கக்கூடிய சேலத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கோட்டை பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் பக்தசபா சந்நிதி, அந்த பக்தசபாவிலிருந்து முரளி சுவாமி அப்படின்னு ஒருத்தருக்க அவருடைய ஒரு முயற்சியின் பேரில் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால் இவருடைய 1000வது ஆண்டுக்காக இங்கே ஒரு மணிமண்டபம் சேலத்தில் எழுந்தருளை கட்ட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரும் ராமானுஜருடைய ஆச்சாரிய திருவுள்ளமாக எல்லாருடைய மனதிலும் பட்டது. அதுக்காக எல்லாரும் இடம் பார்த்துட்டு இருந்தா எங்கே அவருடைய இயற்கையான சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறச்ச இங்கே வந்து சுற்றிலும் ஜருகு மலை, சுற்றிலும் மலைகள் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரி லேக்,
அதுக்கு மேலே ஒரு சிறு குன்று, அந்த குன்றுக்கு மேலே வரதராஜ பெருமாள் இருக்கார். அந்த வரதராஜ பெருமாள் சன்னதி இவருடைய ஆராதனை பெருமாள். இவருடைய ஆராதனை பெருமாள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய நம்மளாம் எப்படி நம்மளுடைய இல்லங்களில் நம்மளுடைய கிரகத்தில் நம்ம பூஜாரம் வைத்து நமக்கு பிரியமான தெய்வத்தை நம்ம ஃபோட்டோவோ விக்கிரக ரூபமாக நம்ம ஆராதனை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு ஆராதனை பெருமாளே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், பெருந்தேவி தாயார், சாலக்கிராம மூர்த்தி. அந்த வரதராஜ பெருமாளே எங்கள் குன்றின் மேலே பல்லவர் காலத்திலேருந்து இந்த பெருமாள் இருக்கிறதாக இந்த ஊர் மக்கள்னு சொல்கிறேன். இந்த ஜருகுமலை, இந்த மலையை அடிவாரத்தில் ஜருகுமலையாக இங்கே இருக்கார். இந்த மலை அடிவாரத்தில் இந்த ராமானுஜருடைய 1000வது ஆண்டுக்காக இங்கே ராமானுஜருக்கு மணிமண்டபம் எழுந்தருளை செய்யலாம்னு சொல்லி 1010 பூமி பூஜை போட்டிருக்கார். திருதண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ராமானுஜர் தெலுங்கானா மாநிலத்தில் சம்சாபாத்தில் பெரிய ராமானுஜர் ஆச்சாரிய சுவாமி சன்னதி இருக்குது. அந்த சன்னதியில் இருக்கக்கூடிய ஜிஆர் சுவாமி அவர் தான் இங்கே வந்து பூமி பூஜைக்கு எழுந்தருளிருக்கார். இவர் வாழ்ந்த காலத்தில் இவருடைய பிரதிநிதியாக 74 சிம்மாசனாதிபதிகளை நியமனம் செஞ்சுருக்கார். அந்த 74 சிம்மாசனாதிபதிகளில் 5-6 சிம்மாசனாதிபதிகள் இங்கே எழுந்தருளை செய்து ராமானுஜருடைய பூமி பூஜைக்கு இங்கே எழுந்தருளை செய்து பூமி பூஜைக்கு சிறப்பித்தார்கள். இவருடைய 1000வது ஆண்டுக்காக உலகத்திலே இவருக்குன்னு இவ்வளோ பெரிய மணிமண்டபம் மங்களவிமானத்தோடு இருக்கார். இவரை சேவிக்கிறதுனால நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் தொலைஞ்சு நாம் அடுத்து முக்தி செல்வதற்கு என்ன கிடைக்கும், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இவரை சேவிக்கிறதுனால நம்ம அந்த ஆச்சாரியுடைய சம்பந்தம் நமக்கு இருந்தால் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இவருடைய அவதார நோக்கம், அவதார ரகசியம். இங்கே ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து இந்த சேலம் வழியாக மேல்கோட்டை திருநாராயணபுரத்திற்கு எழுந்தருளியிருக்கார். ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் கிருமிகண்ட சோழனுடைய படையெடுப்பின் பொழுது ராமானுஜர் ஊரை விட்டு கிளம்ப வேண்டிய சூழ்நிலைமையில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து மேல்கோட்டைக்கு போயிருக்கார். பொள்ளாச்சியிலிருந்து இந்த சேலம் பரியந்தமாக இந்த ஊர்கள் எல்லாமே வந்து கொங்கு நாடு சேர்ந்த ஊர்கள். இந்த கொங்கு நாடு வழியாக ராமானுஜர் மேல்கோட்டைக்கு எழுந்தருளியிருக்கார் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு. இவருடைய 1000வது ஆண்டுக்காக இங்கே மணிமண்டபம் மேலே சேவிச்சுக்குவாங்க. ரெங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கார் மேலே பாம்பின் மேலே. பாம்பின் பெயர் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுடைய புனரவதாரம் ராமாவதாரத்தில் லக்ஷ்மணாக அவதாரம் பண்ணார், கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனாக அவதாரம் பண்ணார். அடுத்து ரங்கநாயகி தாயார், அடுத்து விஸ்வக்சேனர், அடுத்து நம்மாழ்வார். அந்த புளிய மரம் கிரீன் கலத்தில் மரம் இருக்கு இல்லையா, கிரீன் கலரில், அதுக்கு கீழே நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களுக்கு ஆப்போசிட்டில் வடக்கு முகமாக இந்த பக்கம் 7 ஆச்சாரியர் இருக்கார். பிரதட்சணமாக வரும்போது வலது இடது பின்புறத்திலிருந்து சேவிக்கலாம். ஆளவந்தார், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருக்கச்சி நம்பி, திருவரங்க அரைய பெருமாள், பெரிய திருமலை நம்பி, யாதவ பிரகாசர்னு 7 ஆச்சாரி இந்த பக்கம். இவர் சுவாமி பகவத் ராமானுஜர் 1017 ஸ்ரீபெரும்புதூர்ல அவதாரம். 2017 மே 1 ஏப்ரல் 2ஆம் தேதி இவருக்கு சம்ரோக்ஷணம் முடிஞ்சது. 2017 மே 2ஆம் தேதி, மே 1ஆம் தேதி இவருடைய 1000வது ஆண்டு கொண்டாடும் விதமாக இங்கே மணிமண்டபம். மூலவர் உற்சவர் ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வார், இன்னொரு சிஷ்யர் முதலியாண்டார். இவர் வாழ்ந்து 120 வருஷம் வாழ்ந்த காலத்தில் 4 திவ்ய தேசங்களுக்கும் சென்று கைங்கரியம் செஞ்ச ஞாபகார்த்தமாக இவருடைய ராமானுஜருடைய மணிமண்டபத்தை சுற்றிலும் 4 திக்கிலும் 4 பெருமாள் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். இங்கே விசேஷ நாட்களில் சந்நிதியில் விசேஷ நாட்கள் பார்த்தோன்னா பிரதி மாதம் ராமானுஜருக்கு திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு விசேஷ திருமஞ்சனங்கள் சாயரட்சை நடக்கும். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் சன்னதியில் ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சன்னதியில் அஸ்தா நட்சத்திரம் அன்னைக்கு திருமஞ்சனம். திருவேங்கடமுடியான் பெருமாள் சன்னதியில் சிரவண நட்சத்திரம் அன்னைக்கு அபிஷேகம். மேல்கோட்டை திருநாராயணபுரம் பெருமாள் சன்னதியில் புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு அபிஷேகம் இருக்குது. சித்திரை மாதத்தில் இப்போ வரக்கூடிய இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் இப்போ வரக்கூடிய ஏப்ரல் 22ஆம் தேதி ராமானுஜருடைய ஜென்ம நட்சத்திரம். அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமையும் திருவேங்கடம் பெருமாளுக்கு 4 விதமான விசேஷ அலங்கார பூஜைகள்லாம் இருக்குது. ஐப்பசி மாதம் பவித்ரோத்சவம் 3 நாள் விசேஷமாக 5 நாட்கள் விசேஷமாக நடக்கும். கார்த்திகை மாதம் தீபோத்சவம், மார்கழி மாதம் தனுர் மாதம் ராபத்து பகல் 10, வைகுண்ட ஏகாதசி வடக்கு வாசல் திறப்பு விசேஷங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தை மாதம் தை வெள்ளிக்கிழமை 4 வெள்ளிக்கிழமையும் 4 சன்னதி பெருமாள் தாயாருக்கும் ஊஞ்சல் உற்சவம் விசேஷமாக நடக்கிறது. தை மாசி மகத்துக்கு அன்னைக்கு பெருமாள் இங்கேருந்து செகண்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு 7 பெருமாள்களும் கருட சேவைக்கு எழுந்தருளுகிறார். அதில் நம்ம ரெங்கநாத பெருமாள் சொல்லியும் பிரதானமாக அங்கே எழுந்தருளுகிறார். தை மாசி பங்குனி மாதம் பங்குனி உத்தர சேர்த்து அன்னைக்கு இங்கே விசேஷமாக பெருமாளும் தாயாரும் சேர்த்து சேவை திருமஞ்சனம் நடக்கிறது. இங்கே பிரதி மாதம் வருஷத்தில் பிரதி மாதம் அன்னைக்கு விசேஷ நாட்களில் உங்களுடைய திருமண கல்யாண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் மற்றும் பெரியோர்கள் நிறைவு நாள் அன்னைக்கு விசேஷமாக பிரார்த்தனை இருந்தால் பிரார்த்தனை நேரத்தில் பிரார்த்தனையின்படி அன்னதானம்லாம் நடக்கிறது. டெய்லி 3 கால பூஜை. காலையில் 8 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 9 மணிக்கு காலை சந்தி,
மத்தியானம் உச்சகாலம் சாயரக்ஷ பூஜை, 7 மணிக்கு ஏகாந்த சேவை பூஜையோட ஒரு சன்னதியானது டெய்லி பிரதிதினமும் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்வுகள். இவருடைய 1000வது ஆண்டுக்காக இங்கே மணிமண்டபம். அனைவரும் இந்த ராமானுஜர் மணிமண்டபத்தை சந்நிதியில் வந்து சேவித்து ஆச்சாரியனுடைய இன்னருளுக்கு பாத்திரமாக கொண்டு வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஆச்சாரியரை பற்றி இப்போ அவர் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த கோயிலுக்கு வந்து இந்த ஆச்சாரியரை இந்த ஜருகுமலை கீழே இவரை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும், இவரோட அருளை பெறணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மௌலிஷ்.